நீங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்றதால மட்டும் உங்க ஐடிசிய கிளைம் பண்ண முடியாது. உங்க ஜிஎஸ்டி ஆர் 2பில இருக்க ஐடிசி அமௌண்ட்டும், உங்க புக்ல இருக்க ஐடிசி அமௌண்ட்டும் மேட்ச் ஆகலன்னா, உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேனிக்கா தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு 2 மேஜர் ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு சப்ளையர் அவரோட ஜிஎஸ்டிஆர ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாரு. அண்ட் உங்களுக்கு இன்வாய்ஸ் குடுக்கும்போது அதுல உங்க ஜிஎஸ்டிஆர் நம்பர் தப்பா இருந்தா, அப்பவும் உங்க ஐடிசி ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் எல்லா அமௌண்ட்டுமே பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ நான் பே பண்ணதுக்கான டாக்ஸ நான் கிளைம் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இதுக்கு ஒரு சேஃபான சொல்யூஷன நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு சப்ளையருக்கு கால் பண்ணுங்க. அவர் கால் பண்ணி ஃபைலிங் பண்ணிட்டாரா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னார்னா, அப்போ உங்க இன்வாய்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்கும். அத சரி பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா, அவர ஃபைலிங் பண்ண சொல்லி புஷ் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த மாசம் உங்க 2பில ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க தாராளமா அத கிளைம் பண்ணிக்கலாம். 2எஃப் ஃபார் ஜஸ்ட் ட்ராக்கிங், 2பி தான் ஃபைனல். ஸோ அந்த 2பில என்ன ஐடிசி இருக்கோ அத மட்டும் கிளைம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாரி ஜிஎஸ்டி ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவைப்பட்டாலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடா எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலும் ஸ்மார்ட் ஃபைலிங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரீ சப்போர்ட்டா கண்டிப்பா நாங்க பண்ணி தருவோம். தேங்க் யூ.